நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் போஸ்டிங்க்கு, கிளர்க்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமமாக வந்து 10th-லேருந்து 12th டிகிரி ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி வேரியஸ் பொசிஷனில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி 25,000, 30,000, 35,000 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேரி ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்து ஸோ வந்துருச்சு பார்த்தீங்க இல்லையா. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சானிக் ஸ்கூல்லேருந்து, அதாச்சும் சைனிக் ஸ்கூல்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அமராவதி நகரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இதில் சொல்லியிருக்கிற மாதிரி என்னென்ன டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்களோ எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி இதோட என்னென்ன ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸுமே இருக்குது. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா SC ST கேட்டகரிக்கு 200 ருபீஸும், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா DD மூலமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரூஃபுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுவீங்களே அதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். 30 ஏப்ரல் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வைஸாக டீட்டெயில் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா TGT இங்கிலீஷ் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 இயரில் வந்து இன்டெகிரேட்டட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து 3 இயர் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சுட்டு BEd வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த பர்டிகுலர் போஸ்டிங் வந்து எலிஜிபிள். தென் அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்ட லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரி. ஸோ இந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஸோ 12th வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்போ, பயாலஜி குரூப்போ, இல்லைனா பியூர் மெடிக்கல் இருக்கும் இல்லையா, அந்த குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசே வந்து எலிஜிபிள், மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்து மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் மாஸ்டர் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பேண்ட் மாஸ்டர், பேண்ட் மேஜர், ட்ரம் மேஜர் இதுக்கு ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எலிஜிபிள். 35,000 இதோட மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஆர்ட் மாஸ்டர் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபைன் ஆர்ட் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து 25,000 சேலரி. 21 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். தென் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி. இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி MBBS படிச்சிருக்கணும். 45,000 இதோட சேலரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கிளர்க்கு கேட்டகரி, லோயர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ இதுக்கு நீ வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் 12th டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே. அண்ட் டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷில். ஸோ இதுக்கு 18 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். 25,000 இதோட சேலரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வார்ட் பாய்ஸ் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ட்டாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே. 21 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். 22,000 வந்து பார்த்திங்கன்னா இதோட சேலரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தென் இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையுமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே ஹெல்ப்லைன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.